கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி முதல்ல ராசி அதிபதி சுக்கிரன். இவர் ராசி அதிபதி சுக்கிரன் இப்போது புரட்டாசி 2ஆம் தேதி வரைக்கும் கன்னியா ராசியில் ராசி அதிபதி நீச்சத்தில் இருக்கார். இவர் 2ஆம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான துலாமுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக ராசி அதிபதி 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு விரயத்தை காட்டக்கூடிய இடமா இருக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறது இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பொன்பொருள்கள் வாங்கிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலையும், இந்த 6ஆம் இடத்துலையே அவர் ஆட்சி வீட்டில் வர்றதுனாலையும் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலம்னு இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 2க்கும் 5 புதன், இவர் அதே மாதிரி தான் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி கன்னியா ராசிக்கு வர்றாரு. 2க்கும் 5 தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஒரு பலமான இடத்துல வர்றதுனால ஏதாவது சொத்து வாங்கிறது பிடிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். காசுகள் சரளமாக வந்து போகும். காசுக்கு இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்துக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் கூட குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால மனசில் இப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். அதில் இந்த ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம். இந்த 7க்கும் 12 செவ்வாய் அவர் போய் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே இருக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்ல. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போகிறது அப்படிங்கிறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய, அதாவது மனைவியினுடைய வகையில் சொத்துக்கள் வர்றது, இடம் இந்த மாதிரி எல்லாம் வர்றது பிடிக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரருக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். ஆனாலும் தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி வீட்டில் பலமாக உட்கார்ந்துருந்தாலும் கூட சனி பகவான் அவரும் வக்கரகதியில் தான் இருக்கார். இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரருக்கு ராசி அதிபதி பலமாக இருக்கிறதும், 2ஆம் அதிபதி 5 2 புதன் பலமாக இருக்கிறதும், 4ஆம் அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் பூராமே சிம்மத்திலிருந்து கன்னியா ராசிக்கு தான் இப்போ பயிற்சி ஆகிறார். அதாவது 4 5 போகிறதுனால 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது இடத்தையும் வீட்டையும் குறிக்கக்கூடியது. அதே சமயத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த காலகட்டங்கள் அருமையாக இருக்கும். சரிங்களா? இதில் தேர்ச்சி பெறுறதும் அதிக மார்க் வாங்கிறதும் நல்லா இருக்கும். பல காலமாக இழுத்துட்டு இருந்த வீட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் மாதம் பிறப்பில் சந்திரன் பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் எதாக இருந்தாலும் நிதானமாக யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். இந்த காலகட்டங்களில் 3 போய் 8இல் தான் இருக்கார். அதனால் ரிஷபராசிக்காரர் பொதுவாக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 1க்கும் 6 ஆட்சியில் இருக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி சூரியன் கேதுவோடையும் சேர்றார். இப்போ அதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சூரியனோட ராகு கேதுகள் சேர்ந்தால் கிரகண தோஷம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காலகட்டங்களில் எந்த விதமான முடிவு எடுத்தாலும் கூட ஒரு தடவைங்கிறது 2 தடவை யோசனை பண்ணி முடிவு எடுக்கணும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.